ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. இனி தசமகா வித்தையில் 8வது வித்தை. இந்த வித்தை அதிகமாக, இந்த சக்தி உபாசனை அதிகமாக பண்ணக்கூடிய ஆட்கள் இன்று நிறைய பேர் இருக்காங்க. 8வது வித்தையான அகிலாமுகி வித்தை என்று சொல்லக்கூடிய இந்த சக்தியை தான் வராகி என்று நாம் சொல்கிறோம். இந்த சக்தியை தான், இந்த பகிலாமுகியை தான் நம்ம வராகி என்று சொல்லுகிறோம். இவங்களுக்கு பீதாம்பரா அல்லது தண்டநாதா என்று 2 பேர் இருக்கு. இந்த சதுர்வித புருஷாத்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 சதுர்னா 4 விதமான தன்மைகள், 4 நிலைகள் என்று சொல்லும்போது அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய அறத்தின்படி அந்த உண்மை பொருளை உணர்ந்து தெரிந்து, இன்பம் என்ற உணர்விலிருந்து வீடு பேறு என்ற நிலைக்கு நாம் நம்மளை உயர்த்தி கொள்ளக்கூடியதற்கு இந்த தேவியினுடைய உபாசனை, இந்த பகிலாமுகி என்ற வராகியினுடைய தன்மை மிக முக்கியம். இந்த பேர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகிலா என்ற அந்த வார்த்தையினுடைய பதம் வல்கா எனும் வடமொழியிலிருந்து மாற்றமாகி, சரியான பேர் வல்கா அப்படின்னு சொல்லக்கூடிய. வல்கா அப்படின்னா என்ன? தமிழில் வல்கா அப்படின்றால் கடிவாளம் என்று பொருள். அப்போ வல்கா வக்லா ஆகி அதுவே பகலா அப்படின்னு மாறிட்டு, அப்படி பகிலா அப்படி மாறின அந்த வார்த்தை தான் பகிலாமுகி அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம வராகி என்று சொல்லுறோம். இந்த வராகினுடைய பீஜம் கிர்லீம் அப்படின்னு ஒரு சவுண்டு தான் அதுக்கு, அதனுடைய பீஜ சவுண்டாக வச்சுருக்காங்க. இந்த பகிலாமுகின்னு சொல்லக்கூடிய இந்த வராகி நமக்குள்ள எப்படி அது செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு ஆக்ரோஷமான ஒரு அதீத ஒரு சக்தியாக இந்த வராகியை உபாசனை பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் போர்களுக்கெல்லாம் அந்த ரூபத்தை வச்சு பூஜையெல்லாம் கொடுத்து அது வீரமாக நாம் ஒருத்தருக்கு செயல்படுறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே யோகத்தில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதகனுக்கு வரக்கூடிய அவமானத்தையும் நஷ்டத்தையும் இந்த சக்தி தடுக்கும். ஒரு நல்ல ஒரு சாதகன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு தேவியினுடைய சக்தியை உபாசனை பண்ணி போகும்போது அவனுக்கு வரக்கூடிய அவமானமான அல்லது நஷ்டத்தை எல்லாம் இந்த சக்தி தடுத்து அவங்களுடைய அந்த ஞான நிலைக்கு போவதற்கு தடை இல்லாமல் பார்க்கக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த பகிலாமுகின்னு சொல்லக்கூடிய சக்தி. இந்த தேவிங்கிற இந்த சக்தியை நீங்கள் உபாசனை செய்யும்போது, இந்த சக்தி தேவியின் உபாசனையால் நல்ல வழிகளில் திரும்பி சீக்கிரமாக நம்மளை எங்கே கொண்டு போகும்? கடயோகம், ராஜயோகங்களில் வழியாக நம்மளை யோகத்துக்கு இந்த சக்தி நம்மளை அழைத்து செல்வாங்க. யோக நிலையில் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக தனக்கு வரக்கூடிய வெளியில இருந்தோ அல்ல உள்ள இருந்தோ வரக்கூடிய எதிரான தன்மைகள் எல்லாத்தையுமே இந்த வராகி எனும் தேவி என்ன செய்கிற இந்த சக்தி நம்மளை அதிலிருந்து விடுபட செய்து வேகமாக யோகத்தில் முன்னேற்றம் அடைய செய்வாங்க. எல்லா ஹடயோக நிலையில் உள்ளவங்களும் யோகிகளும், ராஜயோகம் என்று சொல்வது நம்ம சித்தர் பரம்பரைகளில் செய்யக்கூடிய சாதனை எல்லாம் ராஜயோக சாதனை. அது சிவராஜ யோகம்னு அதுக்கு பழைய பெயர். அந்த சிவராஜ யோக நிலையில் எல்லாருமே இந்த பகிலாமுகியை தான் என்ன பண்ணுவோம்? அந்த சக்தியை உபாசனை செய்து தனக்குள்ள
தனக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த போர் என்ன, நமக்குள்ள தானே நிறைய போர் நடக்குது. 6 விதமான குணங்களாக அந்த உலகம் எனும் மாயைக்கும் நமக்கும் அந்த உண்மைக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த மாயை உணர்வை எடுத்துக்கொண்டதற்கும் தான் பயங்கர போர் நடக்கும். இந்த போர்களை ஜெயிக்கணும்னா, இந்த போரில் நமக்குள்ளே ஜெயிக்கணும்னா நாம் என்ன செய்கிறோம், சில எண்ணங்களை, சில எண்ணத்தினுடைய இதுகளை சுவடில்லாமல் ஆக்குவதற்கு ஒரு சக்தியினுடைய ஒரு துணிவு வேணும். அந்த துணிவை தான் இந்த பகிலாமுகி என்று சொல்லக்கூடிய அந்த வராகி தேவி உங்களுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த தேவி ஸ்ரீ சக்கரத்தில் ஞான உணர்வை நமக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சக்தி இந்த தேவி தான். மஞ்சள் நிறமான தன்மையில் இந்த தேவியை உபாசனை செய்தால், இந்த சக்தியை உபாசனை செய்யும்போது, மஞ்சள் என்பது பொன்னிறத்தினுடைய குருவினுடைய தன்மையாக விளங்குவதுதான் அந்த மஞ்சள் நிறம். இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறம்போது இந்த மஞ்சள் நிறத்தின் மூலமாகவே அந்த குரு தன்மையினுடைய இணைப்பு எப்போதுமே இருக்கும். அப்போ இந்த சக்தி தான் அந்த குரு எனும் அந்த அருள் வழியில் அல்லது ஒளி வழியில் நம்மளை கொண்டு போவதுக்கு இந்த சக்தி நமக்கு பெரிய உதவி செய்து கொண்டு எப்போவுமே அந்த ஒரு ஃபீலிங்கை உருவாக்கும். இந்த தேவி என்ற சக்தியெல்லாம் என்ன உணர்வு கொடுக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு தேவியினுடைய சக்தி உபாசனைகளும் உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த நினைவு அலைகளை அந்த யோகத்தின் வழி, ஞானத்தின் வழியில் உங்களுக்கு நினைவூட்டுதல் செய்யக்கூடிய ஒரு இயக்கம்தான் இந்த சக்திகள். இந்த 10 சக்தியிலுமே தசமகா வித்தை என்று சொன்னாலே ஒவ்வொரு சக்தியும் நமக்கு ஒவ்வொரு நிலைகள் என்ன செய்து நம்மளை அந்த மேல் நோக்கி தள்ளி மேல் நோக்கிய நினைவை நமக்கு ஊட்டும். இதே இந்த 10 சக்திகளும் நம்மளை உலகத்தோடு மாற்றியும் செய்யுது. அதே சக்தி நம்மளை மேல் நோக்கி நினைக்க வைக்குது. இந்த நினைவு தான் நாம் கீழ் நோக்கி போவதுக்கு 10 சக்தியினுடைய உதவியில் மாயா சக்திக்குள்ளே நம்ம போகிறோம். யோகத்தில் அந்த ஞானத்துக்கு போனோம்னா இதே 10 சக்திகளும் மேல் நோக்கிய நிலையில் நம்மளை எங்கே கொண்டு போகுது, மேலே நோக்கிய விஷயத்தை நினைவூட்டும். இப்போ நினைவதில் 2 விதமாக இதில் தான் விஷயத்தில் மாறும். ஒன்று, உலக ரீதியான பொருள், நபர், உலக இன்ப தொடர்பிலே நினைவு இருந்தால் இந்த உலக ரீதியான விஷயத்திலே நம்மளை ஆழமாக இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். இதே சக்தி நம்மளை நீ இங்கே வேண்டாம், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளும் உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு உங்களை இதிலேருந்து விடுவித்து விட்டால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு அகஸ்தியருங்கிற அந்த ஒளியை நீங்கள் நினைக்க முடியும். 1000 விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும் குருவுடைய நினைவு உங்களுக்கு வரும். அந்த சாதனை செய்யணுங்கிற நினைவு வரும். அதை பற்றி கேட்கணுங்கிற நினைவு வரும். அதை பற்றி பேசணுங்கிற நினைவு வரும். இது எல்லாமே உங்களுடைய நினைவு எனும் அந்த வழிகாட்டுதல், அந்த தூண்டுதலில் தான் நம்மளுடைய வாழ்வியலுங்க நடந்தது. அப்போ ஸ்ரீசக்கரத்தில் மிக முக்கிய பங்காக ஒரு டேர்னிங் பாயிண்ட், யோகத்துக்கு ஞானத்துக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இந்த வராகி தேவியினுடைய அந்த சக்தி தான். அந்த சக்தி தான் உங்களை என்ன செய்யுது, அதி தீவிரமாக. பாக்கி எல்லாமே நமக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு, இந்த உடலுக்குள்ளே ஓரொரு சக்கரங்கள் வழியாக பலவிதமான விஷயங்கள் வழியாக நம்ம செயல்பட்டாலும் பகிலாமுகி மிக ரகசியமாக சரீரத்தில் செயல்படக்கூடிய ஒன்று. இந்த பகிலாமுகி என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி தண்டநாதா என்ற வராகியாக, தண்டநாதா அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு பேர் தான் வராகியாக, இந்த திரிபுர சுந்தரியின் சேனாதிபதியாக வழிபடுகிறாள். யாரார் இருக்காங்க சேனாதிபதினா என்ன, திரிபுர சுந்தரின்னா 3 சக்தியையும் ஒன்றாக இணையக்கூடிய அந்த ஆத்மானுடைய ஒளி பிரகாசத்திற்கு உதவியாக அந்த நினைவு, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு அந்த 3ஐயும் இணைந்திருக்கக்கூடிய அந்த ஒளியை பற்றி உள்ள நினைவு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, அந்த நினைவு நோக்கி உங்களுக்கு ஒரு நினைவு அலைகளை உந்தி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியாக வராகி என்ற அந்த சக்தி தான்
நமக்கு என்ன செய்து உங்களை மேல் நோக்கி கொண்டு போகுது. அதற்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய அனைத்தையும் அது என்ன செய்து உங்களுக்கு தடுத்து நிறுத்தி, எது தடையா இருக்கோ அந்த தடையெல்லாம் தட்டி எல்லாம் சரி பண்ணிது. இந்த தேவியினுடைய சக்தியை நினைத்த மாத்திரத்திலே, நீங்க நினைக்கும் போதே காற்றே நின்றுவிடும், நெருப்பு கூட நமக்கு சுடாது. ஒரு சாதகனுக்கு அவ்வளோ தூரம் இந்த உள்ள இருக்கக்கூடிய சக்தி என்ன செய்யும், விரிவடைந்து பாதுகாக்கும். உங்களுக்குள்ளதான் அது இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கக்கூடியது வெளியில பெரும் சக்தியாக இணைந்து செயல்படும். அப்படி உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியினுடைய எப்படின்னா சங்கினி எனும் நாடியாக விளங்குகிறது. ரொம்ப முக்கியம் இந்த சங்கினி தான். எப்படி 10 விதமான வாயுக்கள் இருக்கிறதோ அதே போல 10 விதமான நாடிகளில் இயங்கக்கூடிய இயக்கம் இருக்கிறது. அதுல சங்கினி என்ற நாடி தான் மிக முக்கியத்துவமாக அனைத்தையும் உடைத்து எரிந்து தன்னை உணரக்கூடியதற்கு தடையில்லாமல் அந்த வழியை தேவி என்று சொல்லக்கூடியது, திரிபுர சுந்தரி என்று சொல்லக்கூடிய அந்த 3 சக்தி இணைந்த அந்த சக்தியினுடைய நினைவை, தொடர்பை எப்போதும் நினைவினால் நமக்கு விலகி போகாமல் ஒரு சேனாதிபதியாக இருந்து நம்மளை என்ன செய்து அதில் லயிக்க வைப்பதற்கு, லயித்து போவதற்கு, இணைந்து போவதற்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய அந்த நாடிதான் சங்கினி என்ற அந்த நாடியாக விளங்குவது இந்த பகிலாமுகி என்று சொல்லக்கூடிய வராகி தேவி. இந்த தேவியினுடைய உபாசனையே இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஒன்று இந்திர யோனி வித்தை அப்படின்னு சொல்றதும் இந்த வராகி தேவி தான். இந்த வராகி தேவியினுடைய முதல்ல நீங்கள் ரூபமாக அல்லது அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பீஜாட்சரத்தை தாண்டி மிக முக்கியமான உபாசனை என்பது பிராணாயாமத்தின் மூலமாக மட்டும்தான் இந்த சங்கினி என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் நமக்கு அதிகப்படும். ஏன்னா பிராணாயாமத்தின் மூலமாகத்தான் 10 விதமான வாயுக்களில் இருந்து தான் 10 விதமான நாடிகள் என்று சொல்லக்கூடியது வேலை செய்யுது. அதில் பிராணனை முன்னிறுத்தி வரக்கூடியதில் மிக முக்கியமானது இந்த சங்கினின்னு சொல்லக்கூடிய இயக்கம். அப்போ நீங்கள் எப்போ பிராணாயாமத்தை நீங்கள் தீவிரப்படுத்தும் போது இந்த சங்கினி என்று சொல்லக்கூடிய வராகியினுடைய இயக்கம் நமக்கு அதிகப்பட்டுரும். யோகத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ராஜயோக வித்தைகளில் அல்லது வாசி கிரியா யோகத்தில் அதிசூட்சமான உங்களுக்கு பிராணாயாமம் சொல்லும்போது நம்ம சாதாரணமாக ஹடயோகத்தில் செய்யக்கூடிய பிராணாயாமம் மட்டும் நினச்சிடக்கூடாது. அது எல்லாம் பஞ்சபூத உடலுக்கு சார்ந்து அதனுடைய குறைபாடுகள் நீக்கிட்டு போகும். மிக நுட்பமான பிராணனுடைய தன்மையில் வளர்ச்சி அடையக்கூடிய நிலை என்று சொல்லும்போது ராஜயோக நிலையில் செய்யக்கூடிய பிராணாயாமங்கள், அதை நம்ம ராஜயோக வித்தைன்னு சொல்லியிருக்கிறோம். அல்லது அதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய வாசி கிரியாயோகம் என்று சொல்லக்கூடிய அகஸ்தியருடைய பரம்பரை வழியில் செய்யக்கூடிய அந்த 6 டெக்னிக்கில் செய்யக்கூடிய பிராணாயாமத்தில் தான் அதிசூட்சமான பிராணாயாமம். பாக்கி எல்லாமே ஹடயோக பிராணாயாமம். இந்த வாசி கிரியாயோகம் அல்லது வாசி யோகம் இந்த மாதிரி அகஸ்தியர் பரம்பரையில் வரக்கூடியதுக்கு பேர் தான் அதிசூட்சமான பிராணாயாமம். அதிசூட்சமாக அது ராஜ யோகத்தில் அல்லது சிவராஜ யோகத்தில் வரக்கூடிய பிராணாயாமங்களைத்தான் இந்த சக்திகளை உபாசனையில் வரக்கூடியது பிராணாயாமம் என்று ஒரு வார்த்தையில் குறிப்பிடப்படுது. இந்த பிராணாயாமங்களில் நீங்கள் சாதாரண நம்ம செய்யக்கூடிய மற்றபடி நிறைய நம்ம பிராணாயாமம் சொல்லி கொடுத்துருக்கோம். இதை எல்லாமே உங்கள் உடலுக்கு உண்டான குறை, பஞ்சபூத குறைகளை நீக்கி அதிலிருந்து ஃபுல்ஃபில் ஆன சக்தி மீண்டும் மேல் நோக்கி சிவராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வாசி கிரியா யோகத்துக்கு இந்த சக்தி உதவியாக நிற்குது. வாசி கிரியா யோகம் நீங்கள் பண்ணும்போது தான் சுசுமுனை வழியாக பிராணனை வைத்து முழுக்க முழுக்க நீங்கள் செய்யும்போது என்ன நடக்குது, அபானன், பிராணன், உதானன், சமானன், வியானன் என்று சொல்லி மற்ற வாயு எல்லாமே பிராணனோடு ஐக்கியமாயிருது. முழுக்க முழுக்க பிராண இயக்கம் கூடும்போது தான் இந்த சங்கினி என்ற உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வராகியினுடைய சக்தி என்ன செய்து உரு ஏற்றப்படுகிறது. இதே சக்தியை
வெளியில் ரூபத்தில் உருவேற்றி என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கக்கூடிய பல காரியங்களை, நல்ல விஷயங்களை செய்வதற்கு அந்த சக்தியை வெளியில் உரியேற்றப்பட்டு அதை உள்நோக்கி எடுத்து வெளிப்புற காரியங்களை, நல் காரியங்களை செய்தாங்க. ஆனால் சித்த பெருமக்கள், ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, போர் இப்போ வெளியே ஒன்றும் நமக்கு இல்லை, நமக்கு உள்ளே தான் பெரிய போர் இப்போ பண்ண வேண்டியிருக்கு. அப்போ உள்போருக்கு என்ன பண்ணாங்க, இதே சக்தி உள்ளே இருக்கக்கூடிய சக்தி, இதே சங்கினி என்று சொல்லக்கூடிய வராகி சக்தியை உள்ளே உருவேற்றி உள்ளே அந்த சக்தியை கொண்டு தான் ஆத்ம ஞானத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை அனைத்தையும் அந்த சக்தியினால் எந்த இடையூறு எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டு கடைசி வரைக்கும் இந்த வராகி எனும் அந்த பேர் ஒளி சக்தி நம்மளை என்ன செய்து அந்த மேல் நோக்கி இருக்கக்கூடிய கவனத்திலிருந்து திசை திருப்பதுக்கு எந்த எண்ணத்தையும் அது என்ன செய்யாது, உள்ள போதுக்கு அலோவ் பண்ணாது. அப்படி பிராணாயாம நிலையில் வாசி கிரியா எனும் அதிசூட்சமான பிராணாயாமம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த வராகி எனும் இந்த சக்தியை நமக்குள்ள பூரணமாக நிலைநிறுத்த முடியும். இந்த சக்தி உபாசனை செய்ய 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 உள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தேகமான அந்த தன்மைகள் மாறி காம சக்தி எல்லாம் யோக சக்தியாக மாற்றி, என் அகத்துக்கு ஒரு மிக சத்ரு காமம் மோகம். இந்த ரெண்டுமே, காமம்னா ஆசை, மோகம்னா நமக்கு இருக்கக்கூடிய செக்ஸுவல் ஃபீல். இந்த ரெண்டுமே நமக்கு என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள ஒரு 25% இருக்குன்னா 75 அது யோக சக்தியாக மாற்ற தெரியணும். அப்போ இந்த ரெண்டு சக்தியும், காமம் மற்றும் மோகம், அகசத்ருவாக அகத்துக்குள்ள நம்மளை வச்சிட்டு இருக்க வரைக்கும் கீழ் நோக்கி தான் அந்த சக்தி போயிட்டே இருக்கும் எப்போவுமே. அப்போ காமம் மோகம் எனும் சக்தி மீண்டும் மீண்டும் இந்த உலக ரீதியான நம்முடைய சுவாசம், நம்முடைய எல்லாமே கீழ் சக்கரத்தை நோக்கி போகிறதுக்கு தான் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கும். அந்த சக்தி நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதிசக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஒளி பிரகாசத்தை நம்மளால் அனுபவிக்கிறதுக்கு பெரிய விஷயமாட்டு நமக்கு போக முடியாது. மாற்ற தெரியலன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் சமாதி ஒரு லாபம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, ப்ராப்பராக உணர முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சக்தி தான் என்ன செய்யும், வராகி அந்த ஒரே நினைவோடு நம்மளை மேல் நோக்கி கொண்டு போய் ஆத்ம ஞானமும் அதற்கான மோட்சத்துக்கான எல்லா இதையும் பூரணமாக நம்மளை நிலைநிறுத்துவதற்கு அந்த தேவி எப்போதும் நம்ம கூட இருந்து, தேவி எனும் அந்த சக்தி நம்ம கூட இருந்து அந்த சக்தியை எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு உள்ள மிக தீவிரமான ஒரு சக்தி தான் இந்த வராகி. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.